முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அயராத நடவடிக்கை காரணமாக தடையின்றி மின்சாரம் கிடைத்து வருவதால் திருப்பூர் பகுதியில் விசைத்தறி தொழில் பெரிதும் வளர்ச்சியடைந்து வருகிறது. தினசரி 18 லட்சம் மீட்டர் காடா துணி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு சராசரியாக 14,000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதற்காக முதலமைச்சருக்கு விசைத்தறி மற்றும் கைத்தறி தொழிலாளர்களும் கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளர்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நிர்வாகம் செயலற்று போனதால் போதுமான அளவு மின் உற்பத்தியின்றி தமிழகமே இருண்டு கிடந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்றவுடன் மின் உற்பத்தியை பெருக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றியுள்ளார். மேலும் அஇஅதிமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட்டும் கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட்டும் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நடந்து முடிந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாம் அளித்திருந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அதன்படி விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கு முறையே 750 யூனிட் மற்றும் 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. மின் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதால் தங்கு தடையில்லாமல் மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் திருப்பூர், பல்லடம், சோமனூர் பகுதிகளில் உள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றன. இவற்றை சார்ந்துள்ள 1,25,000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் 55,000 தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்று பயனடைந்து வருகின்றனர். தினமும் 18 லட்சம் மீட்டர் காடா துணி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு சராசரியாக 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணிகள் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதனால் காடா துணி உற்பத்தி அதிகரித்து தங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைத்து வருவதாக கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களும் விசைத்தறி உரிமையாளர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு கடந்த முறை தேர்தல் அறிவித்த இலவச மின்சாரத்தை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. அதே போல பார்த்தீர்களானால் 200 யூனிட் இன்று இலவசமாக வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பார்த்தீர்களானால் 100 யூனிட் இருந்ததை 200 யூனிட்டாகவும் 500 யூனிட் இருந்ததை 750 யூனிட்டாகவும் அரசு அறிவித்து இன்று அவர்கள் பெரும் பயன்பெறும் வகையிலே அந்த துறை மேம்பட்டு வருகிறது. தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற இந்த தடையில்லாத மின்சாரம் ஒருபுறம் வழங்கி வந்தாலும் கூடுதலாக இலவச மின்சாரங்கள் அறிவித்திருப்பது சிறு குறு கைத்தறி விசைத்தறியாளர்களை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைய செய்துள்ளது. தடையில்லாத மின்சாரம் வழங்கிய தமிழக அரசுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 5 வருட காலமாக மின்வெட்டு என்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் சீராக மின்சாரம் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான் முதல்வராக மறுபடியும் பொறுப்பேற்றால் 750 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருவதாக அறிவித்தார்கள். அதன்படி செய்தும் விட்டார்கள். மேலும் 24 மணி நேரம் தடையில்லாமல் மின்சாரம் வழங்குவதால் எங்கள் தொழில் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை விசைத்தறி தொழிலாளர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். விசைத்தறி இப்போ பிரச்சனை எல்லாம் கரண்ட் கட் எல்லாம் இருக்குங்க. முதல்ல கரண்ட் கட்டு 5 வருஷம் எந்த கரண்ட் பிரச்சனையே இல்லைங்க. தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. என் குடும்பத்தை இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இந்து போல அம்மா இருக்கிறாங்க. அதனால அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதேபோன்று மின்வெட்டே இல்லாமல் தடையின்றி மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்த முதலமைச்சருக்கு கைத்தறி நெசவாளர்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். இது மட்டுமின்றி கைத்தறி நெசவாளர்களுக்கு சொந்த வீடு என்பது கனவாக இருந்த நிலையில் வள்ளிபுரம் பகுதியில் சூரிய சக்தியுடன் கூடிய 506 பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தமைக்காக முதலமைச்சருக்கு நெசவாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தடையில்லா மின்சாரம் இருக்கிறதுனால தொழில் செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குதுங்க. கூட்டுறவு சங்கத்தில் பட்டு நூல் கொடுக்குறாங்க, சௌரியமாக இருக்குது. தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி 100 யூனிட்டு இலவச மின்சாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே கைத்தறி நெசவாளருக்கு 100 யூனிட் இருந்தது. மீண்டும் அம்மா 100 யூனிட் கொடுத்ததுனால 200 யூனிட் ஆகிருக்குது. இதனால் கைத்தறி நெசவாளர்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. தடையில்லா மின்சாரம் கிடைக்குது. அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கரண்ட்டு இப்போ 100 யூனிட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 200 யூனிட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு எல்லா சௌகரியம் கரண்ட் தடையில்லாத 5 வருஷமாக தடையில்லாத கரண்ட் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. செஞ்சு கொடுத்தா முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் அம்மா அதிகப்படுத்தினதுக்கு 5 வருஷமாக தடையில்லா மின்சாரமாக இருக்குங்க. நாம் நல்லா பயன்பட்டுருக்குறோங்க. முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக்க நன்றிங்க.